இப்போ கட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்து ஒரு இது வந்து விஞ்ஞானம் கணக்கு போட்டு சொல்கிறீங்க. இது பிரசன்னம் நீங்கள் வந்து சோழி ஊட்டும் போது எப்படி எத்தனை சோழி வருதுன்னு தெரியாது. அது இல்லை, அது നമ്മൾ எப்படி சோழி போட்டாலும் இப்போ നമ്മൾ പാരിപ്പടി വെക്കുമ്പോൾ ഇതിനെപ്പടി നിർത്തി വെക്കുന്നത് இல்லையா, ഇത് 4 ഘട്ടം രാശി കടകം വൃശ്ചികം മീനം തിരുപ്പി കടകം വൃശ്ചികം മീനം ഇത് മിഥുനം. இப்போ மிதுன லக்னத்தோட ஃபலத்தை சொல்கிறேன். இப்போ மிதுன லக்னத்தில் குரு 12 இருக்குது, சூரியன் 11 இருக்குது, 10 புதன் சுக்கரன் சனி ராகு இருக்குது, 2 செவ்வாய் இருக்குது, 3 சந்திரன் குளியன் இருக்குது, 4 கேது. இப்போ இப்படி இப்போ இது மிதுன லக்னம்னு പറഞ്ഞ ഒരാൾക്ക് പ്രശ്നം വെച്ച് കഴിഞ്ഞാൽ തൊഴിലിൽ കഷ്ടமாக இருக்குதுன்னு சொல்லுவார். 4ஆம் ഭാവം എന്ന് പറഞ്ഞാൽ വീട്ടിൽ കഷ്ടமாக இருக்குதுன்னு சொல்லுவார். വാക്ക് സ്ഥാനം, അതായത് വാക്ക് സ്ഥാനത്തിൽ ചൊവ്വ இருக்குது, ആ ചൊവ്വ ശത്രുവായിട്ട് നിൽക്കുക. അപ്പോൾ ലാഭകാധിപൻ ചൊവ്വ അപ്പോൾ എന്ന് വെച്ചാൽ നല്ലത് പേസിനാലും അത് വിരോധമായിട്ട് വരുത്. ഗുരു 12 വന്നു കഴിഞ്ഞാൽ എല്ലാം കൈക്ക് എത്തും, വായിക്ക് എത്താതെ. இந்த மாதிரி இது நம்ம பிரமாணங்கள் இருக்குது. அது முதல்ல படித்து வச்சதுனால ആ கட்டத்திൻ്റെ ഫലத்தை அப்படி சொல்லிடுவார். அதுதான் இது எத்தனை சோழி எடுத்து போடணும் அது அப்படி இல்லதில்லை, நமக்கு கைக்கு വരുന്നത്. அதில் கைக்கு எவ்வளோ வருதோ அது வச்சு தான் இந்த கணக்கு. அது எப்படி பார்த்தாலும் 12 ராசியில் ஒரு ராசி தான் வரும் தெரிஞ்சது. இப்போ നമ്മൾ ഓരോന്ന് എണ്ണനാലും அந்த மாதிரி தான் வரும். 4 எண்ணும்போது அது வரும், மொத்தமாக വരുന്ന கணக்கு. நீங்கள் ஒருத்தர் உங்ககிட்ட பலன் கேட்க வந்தால் அவங்களுடைய ஜாதகத்தை பார்ப்பீங்களா முதல்ல, இல்லை பிரச்சனை வச்சு பார்ப்பீங்க? ഞാൻ വന്നിട്ട് ജാതകത്തെ தான் முதல் பார்க்கும். சரி, ജാതകത്തെ முதல் பார்க்கണത് എതുക്കാണ്, ജാതകത്തിലിരിക്കണ നല്ല നേരത്തെയും കെട്ട നേരത്തെയും മുതൽ തെരിയണം. അപ്പോൾ നടക്കാത്ത ഒരു കാര്യം വന്നിട്ട് നടത്തി തരണം എന്ന് ജോത്സ്യർക്കിட்ட சொன்னால் அது நடத்த முடியாது. அது நம்மளிപ്പോൾ ஜோலி போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி தோஷம் இருக்குது, அந்த தோஷம் நிவர்த்தியானால் உங்கள் எதிர்பார்த்த കാര്യം നടക്കുന്നതെന്ന് വെച്ചാൽ നടക്കാതെ. ഇപ്പോൾ നേരത്തെ ഇതേമാതിരി തന്നെ ഒരു ഇവിടെ ചെന്നൈയിൽ ഒരു ഫ്ലാറ്റിൻ്റെത് അവർ വന്നിട്ട് ഹസ്ബൻഡ് വൈഫുക്കുള്ള ഏതോ പ്രശ്നം വന്നപ്പോൾ ഒരു ബിൽഡർക്ക് അത് എഴുതി കൊടുത്താച്ച്. അപ്പോൾ ബിൽഡറിൽ നിന്നും ബിൽഡിങ്ങും ഇല്ല പണവും ഇല്ലാமல் വന്നിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഓൾറെഡി അവർക്ക് രാഹുദശ നടന്നിട്ടിരിക്കുക. അപ്പോൾ രാഹുദശ എന്നുള്ളത് 5ാമത്തെ ദശ രാഹുദശ. അപ്പോൾ 5ാമത്തെ ദശ എന്ന് പറയുമ്പോൾ നമുക്ക് ഇരിക്കണതെല്ലാം നഷ്ടപ്പെടണമെന്നും இருக்குது, നമ്പി പോണിടത്തിൽ ഏമാറണമെന്നും இருக்குது. അപ്പോൾ അത് ഇനി 4 വർഷം ബാലൻസ് இருக்குது. അപ്പോൾ അവർക്കിட்ட വന്നിട്ട് എതുക്ക് തന്നെ അവർക്കിட்ட அந்த சொத்து തിരിച്ചു വാങ്ങണം, அதுக்காக ஏதேலும் பரிகாரம் இருக்குதா சார்னு கேட்டால் ஒரு பரிகாரம் இல்லை. நேരെ உச்சிஷ்ட மகாகணபதி போயிட்டு அபிஷேகம் பண்ணி கும்பிட்டு வாங்க அப்படி சொன்னது. விநாயகர் காப்பாற்றினால் காப்பாற்றும், அவ்வளோதான். அதுவும் ஆகஸ்ட் வரைக்கும் டைம் கொடுத்துருக்குது. சுக்கரபுத்தி முடியறக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. இந்த சுக்கரபுத்தியில் ஏதோ கிடைச்சது மட்டும்தான், அதெல்லாம் கிடைக்காது. அதனால் നമുക്ക് വന്നിട്ട് ജാതകത്തിൽ നടക്കാത്ത ഒരു കാര്യം നടത്തണം നനച്ചിട്ട് വന്നു കഴിഞ്ഞാൽ അതിനൊന്നും ചൊല്ലിക്കൊടുക്കാൻ முடியாது.